வணக்கம் உறவுகளே! இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு குக்கர வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன் போட்டால் போதும் இதுக்கு. ரொம்ப நெய்யோ, ரொம்ப எண்ணெயோ தேவையில்லை. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இது நல்லா தாளிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தென் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். 2ஆ கீரி போட்டுக்கோங்க. ஒரு 4, 5 பூண்டு பல் நல்லா உரித்து அதை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியை எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அரைக்கீரை அது நான் ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். அரைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு கீரை போட்டுக்கிறேன். போட்டுட்டு தென் தேவையான அளவு உப்பு, சாம்பார் தூள் எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய தஞ்சை சாம்பார் தூள் அந்த சாம்பார் தூள்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சாம அரிசியில் கீரை சாம்பார் சாதம். இது சாம அரிசி சிறுதானிய அரிசி ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. அதில் சாம அரிசியில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சிறுதானிய அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு நீங்கள் சாம அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப்பு துவரம்பருப்பு இது 2யும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3, 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் போட்டு ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ கீரை, சாம்பார் தூள், உப்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ நான் இப்போ 1 கப் சாம அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு 1 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 4 1/2 கப்பு 3 மடங்கு எவ்வளோ நீங்கள் சாமையும் அரிசியும் எடுக்கிறீங்களோ அதில் 3 மடங்கு தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்க அந்த பருப்பையும் அரிசியும் போட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சாம அரிசி கீரை சாம்பார் சாதம் ரெடி. செம்மையாக இருக்கும். நெய் இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. இந்த அளவுக்கு போட்டாலே போதும். நல்ல இலக்கமாக சூப்பராக இருக்கும். இதோடு நீங்கள் ஏதாவது வறுவல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல், வாழைக்காய் சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு சிறுதானியம் சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. பார்க்காதவங்க போய் கோத்ரூ பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.